ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாக்ஸிக் கேமர்ஸ் 812. நம்ம பல வருஷம் கழிச்சு இன்றைக்கி வீடியோ போடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நகல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 ஒர்ஸ்ட் கேம்ஸ் இன் ரோல் பிளாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒர்ஸ்ட் கேம்ஸ் இந்த சென்ஸ் ரேட்டிங்ஸ் பொறுத்து தான். ஸோ நாங்கள் 10 கேம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் எது லோவஸ்ட் எது லோவஸ்ட்டுன்றதை விளையாடி பார்க்க போகிறோம். உண்மையிலே அந்த ரேட்டிங் வர்த்தான்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா RBX ரிவார்ட்ஸ்னு ஒரு கேமு. ஏதோ இம்பாசிபிள் ஆபின்னு கொடுத்துருக்கான். வெறும் 12 பேர் தாங்க விளாட்றாங்க இந்த சர்வரில். இங்கே பாருங்க, வெறும் 12 பேர் 50% தான் ரேட்டிங்கே தந்திருக்காங்க. சரி பார்க்கலாம். இதோட லோ ரேட்டிங்ஸ்லையும் இருக்கலாம், நாங்கள் மேபி மிஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இம்பாசிபிள் ஆபி வாங்க விளையாடி பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குங்க இந்த கேமு. ஸோ கைஸ், ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் வந்துருச்சு, பரவாயில்ல. இது என்னென்னா பேசிக்காக ஒரு ஆபி கேம் தான். ஸோ ஆபிஸ் வந்து நல்லா தாண்டி போகணும். இந்த ஸ்குவிட் கேமில் வர அந்த அதுதாங்க பொத்தனை கீழே விழுந்துட்டோம். கரெக்டான கிளாஸை பார்த்து குதிக்கணும். ஸ்குவிட் கேமில் கடைசி கேமுக்கு முன்னாடி கேம்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த ஃபுல் ஆபியே போல். மற்றவங்க பின்னாடி போயே நம்ம போயிடலாம். கிளாஸ் உடஞ்சிச்சுங்க. என்னங்க கேம் இது? இந்த கேமும் எல்லா ஆபி கேம்ஸ் மாதிரியும் தானே இருக்குது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கம்மி ரேட்டிங்னு தெரில. இந்த கேமுக்கு இவ்வளோ கம்மியான ரேட்டிங் தரதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையாவே தந்திருக்கோம். இந்த ஒரே கேமே ரொம்ப நேரம் விளையாடுற மாதிரி இருக்குது. ஸ்கில் இருந்தால் போகலாம். ரொம்ப இருட்டாக இருக்கனால கண்ணாடி தெரிய மாட்டேங்குது. அவன் பின்னாடி வேறு பிளாக் பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க. இந்த அக்கா போகிறாங்க, அவங்க பின்னாடியே போகலாம். நம்மளை போக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போய் நடுலேயே ஒன்று ஏங்க இந்த ஓட்டைக்கு வந்திருக்காங்கன்னு தெரில. இந்த ஆப்ஷன்ஸ் வேறு நடுவில் வருது. ஆமாங்க, அது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து நாங்கள் விளாட்ற கேம்ஸ்க்கெல்லாம் அவுட் ஆஃப் 10 நாங்கள் ரேட்டிங்ஸ் தருவோம். இந்த கேம் முடிக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் முடிக்கிறதுன்னு தெரில. பட் நாங்கள் சும்மா விளையாடிப்பா. இது வேறங்க சும்மா வந்து டென்ஷன் ஆகுது. அவதார் ஷாப்புங்க, இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஓப்பன் தான் ஆக மாட்டேங்குது. ஓ யாராவது முன்னாடி போனால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிடலாம். நீங்களும் வேணால் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு இந்த கேமுக்கு உங்களோட ரேட்டிங்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சில பேர் ஸ்கில்டு பிளேயர்ஸ்லாம் 2 வீடு குதிச்சு போயிடுவாங்க. டக்குன்னு குதிச்சு போயிடுவாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளாட்றோம். அட்லீஸ்ட் இந்த கண்ணாடி கேமையாவது முடிச்சுட்டு போகணுங்க. இப்போ அடுத்து எங்கே போகுது, எந்த பக்கம்? ஐ திங்க் ஹியர். இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த கேமுக்கே போயிடலாம். இது முடிக்கிற மாதிரி தெரியல, நம்மளுக்கு சுத்தமாக ஸ்கில் இல்லை இந்த கேமில். ஸோ நம்ம 9th பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னா ப்ரூக் ஹெவன் கேமுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயே ரிப் ஆஃப் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது ஃப்ரீயாக ப்ரீமியம் தரேன் அப்படின்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேவலமான கேம்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு கேம் தான் ப்ரூக் ஹெவன் RP ஸ்கிபிடின்னு ஒரு கேம் இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஐட்டம்ஸ் தரோன்னு சொன்னாங்க. அப்படி உண்மையிலேயே தராங்களா? அப்போது சரி, நம்ம இந்த கேமுக்கு என்ன ரேட்டிங் தரலாம்? இந்த கேமுக்கு ஒரு 6 out of 10. 6 out of 10. ஸோ கைஸ், நம்ம அடுத்து இந்த 9th பிளேஸில் இருக்கிற கேம் ப்ரூக் ஹெவன் RP ஸ்கிபிடி அப்படி ஒரு கேம் வந்திருக்கு. என்னடா அது? என்ன கருமண்டா அது? இது ப்ரூக் ஹெவன்னா நீங்களே கவுண்டில் சொல்லுங்கள். இல்லை ஸ்கிபிடி டேலட்டில் ஒரு டவருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து அதில் சண்டை போட இருப்பாங்க. பேசிக்கலி அந்த சைடு எல்லோ கலரில் ஸ்கிபிடி டாய்லெட் இருக்குது, ப்ளூ கலரில் என்ன கேமராமேன் அது? ஆமாண்டா, கேமராமேன், டிவி மேன் எல்லோரும் தான் இருக்காங்க. நம்ம ரெட் கலரில் வந்து டைட்டன் ஸ்பீக்கர் மேன். நாம் ஸ்பீக்கர் மேனுங்க.
இதுதான் ப்ரூக் ஹெவன் ஆர்பி ஸ்கிபிடி. முன்னாடி லோகாவில் வந்து ஃப்ரீ விஐபி ஐட்டம்ஸ்னு ப்ரீமியம் ஐட்டம்ஸ்னு போட்டிருந்தாங்க. அப்போ இது உருட்டு ப்ரூக் ஹெவன் கைஸ். நம்ம போய் அங்கே கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். இதில் நீங்கள் சும்மா சண்டை போட்டிருக்க வேண்டியதான். நடுவில் ஏதோ லக்கி பிளாக் ஆட் இருக்குது. அது ஓப்பன் ஆனால் நீங்கள் போய் ஏதோ ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏங்க இது வேற ஒன்று கருமோ. பாருங்க நம்ம ஸ்பீக்கர் மேனுங்க. பச்சை கலர் டிவி வேணும். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை சும்மா சண்டை போட்டிருக்க வேண்டியதாங்க. மற்றபடி இந்த கேமில் வேறு ஒன்றுமே இல்லை. டவரெல்லாம் அடித்து மற்றவங்களை கொல்லணும். நீங்கள் கொண்டுட்டேன். ஜாயின் த குரூப் ஃபார் ஃப்ரீ விஐபி. நீங்கள்லாம் சும்மா உருட்டுக்கு இன்னும் ஒட்டிட்டுக்கிறாங்க உள்ளே வந்து விஐபி. என்ன இது என்னது? ஏங்க மண் வெட்டிங்க? நம்மளால் ஏதோ வீடு கட்ட முடியும்னு நினைக்கிறேன். இந்த கேமில் பெருசாக ஒன்றுமே இல்லையே. தப்பாக ஏறிட்டோம். சரி வேணும் போல கரெக்டாக. ஓ நம்ம ஃப்ரீ ஃபயரில் க்ளூ வால் மாதிரிங்க இது. நம்ம திரும்பி ஏறிட்டோமா? ஓ நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு க்ளூ வால் பாருங்க. சைக் தரா க்ளூ வால் மறைஞ்சு அடிக்கலாம் கைஸ். வாங்க நம்ம போய் குண்டு போட்டு வருவோம். கை எங்க எவனு இன்விசிபிளாக இருந்து நம்ம சுடுறான். ஓ கீழேருந்து சுட்டுட்டு இருக்காங்க. ஸ்பேம் பண்ணுறாங்க. அவனை நம்ம போட்டு தரலாம். ஐயோ ஐயோ பிளாட்ஃபார்மில் உடஞ்சி விழுது. ஓ இதுதான் எப்படி தான் விளாடணுமா? ஐசி இந்த கேம் ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தாலும் இது கண்டிப்பாக கம்மி ரேட்டிங்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா வெளியே ஒன்று வச்சுட்டு உள்ளே ஒன்று கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது ப்ரூக்காக தான் இல்லை. வாய்ப்பே இல்லை. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தாலுமே கூட ஏமாற்றிட்டாங்க. ப்ரூக் ஹெவன் ப்ரீமியம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. இதே மாதிரி கேம்ஸ் நிறைய இருக்குது. இந்த டவர் வச்சு விளாட்றது உருட்டு பாய்ஸ். சில உருட்டு யூடியூபர்ஸ் தான் இப்படி பண்ணுறாங்க. யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறது, கிரியேட்டர்ஸ் ப்ரூக் ஹெவனில் ஃப்ரீயாக ப்ரீமியம் ஐட்டம் தரான்னு கூப்பிட்றானுங்க. வந்து பார்த்தா இந்த மாதிரி டவர் எடுத்து வளர்க்குது. ப்ளூ டீமும் காலி. அப்போ ரெட் டீம் விசஸ் ஸ்கிபிடி டாய்லெட். ஸ்பீக்கர் மேன் விசஸ் ஸ்கிபிடி டாய்லெட் கைஸ். இங்கே ஒரு பேட்டில் வாரே போய்ட்டுருக்கு. நம்ம ஸ்பேம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் நம்ம மேலே பார்த்தா ஸ்பேம் பண்ணுறாங்க. ஸ்பேம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் அடிச்சு நொறுக்குறேன் கைஸ். ஸ்பீக்கர் மேன் தான் வின் ஆக போகுது. ரியல் ஸ்கிபிடி டாய்லெட்லேயே ஸ்பீக்கர் மேன் ஜெயிச்சிருக்கான். இங்கே பாருங்க க்ரீன் டீம் தரமட்டமாக கிடக்குது. நம்ம கீழே வந்து செத்து போயிட்டோம். மறுபடியும் வருவோம் கைஸ். மீண்டும் எல்லோ டீம். நம்ம ரெட் டீம் ஜெயிச்சிட்டோம். ஸ்பீக்கர் மேன் ஜெயிச்சிட்டோம் கைஸ். ரெட் டீமர்ஸ் வந்து கேம் கைஸ். இதே மாதிரி மறுபடியும் வரும். இதுதான் இந்த கேம். இன்னும் கொண்டாத்த லக்கி பிளாக் ஓப்பன் ஆக போகுது. லக்கி பிளாக்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சும்மா அடிச்சு நறுக்குவோம் எல்லாத்தையும். ஸ்கிபிடி மூஞ்சிலே நடுவோம். நம்மள மாதிரி எடுக்க வரானுங்க லக்கி பிளாக்கு. டை இன்னும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பேசிக்கலி அவ்வளோதான் இந்த கேம். மிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஏமாத்துனது தான். என்னதான் நல்லாவே இருந்தாலும் ஏமாத்துனது. அட்லீஸ்ட் நம்ம வேறு பேர் கூட வச்சுருக்கலாம். ஸ்கிபிடி வார் அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். போய் ப்ரூக் ஹெவன் போய் ஸ்கிபிடி டாய்லெட்னு கொடுக்குறானுங்க. என்னங்க இது உருட்டு இருக்குது. அப்போவே முன்னாடி ப்ரூக் ஹெவன் ஸ்கிபிடின்னு சொல்லும் போது உஷாராக இருந்திருக்கணும். ஸோ கைஸ் இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். என்னங்க இது அக்கா. இந்த கேம் நீங்களும் விளாண்டு பார்த்துட்டு உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த கேமுக்கு என்ன ரேட்டிங் தருவோம்? 5 out of 10. ஆமாங்க. செத்து விளையாடுறதா? நம்ம 2 பேரும் செத்து விளையாடுவோமா? அந்த மாதிரி தான் இந்த கேமு. அடுத்த கேமுக்கு போயிடலாங்க. ஒரு அக்காவை போட்டோம். எதிரிங்களை கொள்றதுல என்ன சோகம்.
சரி கைஸ் இந்த கேம் அவ்வளோதான். ஸ்பீக்கர் இது கேமராமேன் தானே? ஆமாம் ஆமாம் கேமராமேன் தான். ஸ்பீக்கர் மாதிரி தான் கைஸ் மாசு. நாளெல்லாம் போட்டாங்க கைஸ். சரி கைஸ் நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். கைஸ் நம்ம அடுத்த கேமுக்கு வந்துட்டோம். ப்ரூக் ஹேவன் 666. ஆமாம் அதை லோகாவை பார்த்தாலே தெரியுது கேம் எந்த லட்சணத்தில் இருக்கும்னு. டேய் என்ன கர்மம் இது? இல்லை ப்ரூக் ஹெவன் என்ன செத்து கிடக்குறோம்? என்ன ப்ரூக் ஹேவன் ஸ்பான் பாயிண்ட் இருக்குது? கேம ப்ரூக் ஹேவனுங்க இதில் நம்ம ஸ்கேம் பண்ணல. இல்லை என்ன பண்ண? ரொம்ப இருட்டாக இருக்கு. ஏன்னா கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கணுமா? எவனோ வந்து நம்மளை கொன்னாங்க கைஸ். ஆமாம் கைஸ் ரொம்ப லேக் ஆகுது இந்த கேம் கொஞ்சம் லேக் ஆகுது. மேயர் சர்வீஸ் ஆனால் இங்கே இருக்குது கைஸ். என்னமோ நடக்குது. வெல்கம் அவார்டு நம்மளுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க. ப்ரூக் ஹேவனோட மேப் அப்படியே காப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்ன மேயர் ஆஃபீஸ்? இவன் நம்மளை ஸ்கேம் பண்ணலங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுன்னு தெரில. ஆமாம் இது கிளப் ப்ரூக்ஸு மேயர் ஆஃபீஸு. ஐயாருங்க மேயர் அக்கா புதுசாக இருக்குது. அக்கா வணக்கமுங்க. ரஷ்யன் அக்கா தெரியலையே. ஸோ ஸ்கேரி ப்ரூக் ஹேவன். ஹாய் நம்ம என்ன போகிறோம் நம்மளுக்கே தெரில. இது எவனோ வெளியூருக்காரன் க்ரியேட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இது என்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. நம்மளும் சும்மா ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ இந்த மேயர் லூஸா என்ன வந்ததே திரும்ப வந்துட்டு இருக்கு. தொலைக்காத்தோ ஏதோ 3 அப்பா டோ. எங்க இந்த மேயர் டுபுக்குங்க. இது யாருங்க இது பின்னாடி உட்காரும்? ரோப்ளாக்ஸ். என்னங்க மூஞ்சியில் எவனோ ஒருத்தன் இவன் ஆரம்ப. ஏய் இங்கே கிளப் இன்வென்டரிலாம் கிடையாதுங்க இந்த கேமில். இல்லை பேசிக்கலி நம்ம ப்ரூக்ஸ் கேரி மற்றவங்கிட்ட தப்பிக்கணும் போலையே. இந்த கேம் கிட்ட தப்பிக்கணும் எங்கே போகணும்? இந்த கேம் பேர் ஏதோ ப்ரூக்ஸ் கேரின்னு சுற்றிட்டு இருக்காங்க. சரி நம்ம போய் ஏதோ வீடு எங்கே இருக்குது, வீடு எங்கேயா இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு வீடாவது இருக்குதா? ஏய் இங்கே என்னங்க என்னங்க அது மூஞ்சி? யார் இது? பர்த்டேஸ் அங்கே பின்னாடி போகிற வழி வச்சுருக்காங்க. அது ப்ரூக் ஹெவன்ல இருக்கும். ஹாப்பி பர்த்டே. பென்னி வைஸ்ங்க. ஐயோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பொம்மை ஏங்க வெறும் பொம்மையாக்குமே. என்னது இது? பாப்கார்னாமா? என்னங்க இது? ஆனால் இந்த கேம் நல்லா தான் இருக்கு. ஸ்கேம் பண்ணல, ஆனால் உள்ளே என்ன பண்ணுன்னு தெரில. உண்டை என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரில. சும்மா சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே நடுவில் எதுக்குங்க பொட்டியை போட்டு வச்சுருக்காங்க? உள்ளே போகக்கூடாதுங்க. பொட்டி நைட்டு அசால்ட்டாக போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கன்று இருக்குமா? ப்ரூக் ஹேவன் இன்வென்ட்ரி இருக்குடா. ஆனால் இன்வென்ட்ரியில் வச்சுக்க பொருள் தான் இல்லைடா. டீ போலீஸ் ஸ்டேஷன் கன் இங்கே இருக்குமே. கன்று இல்லையே. இருக்கு ஆனால் எடுக்க முடியாது. சைடு கம்மன் நல்லா இருக்கும். இது என்ன என்னங்க வெளியே என்ன லைட்னிங்கில் அடிக்குது? திஸ் நேம் கேம் இஸ் எவனோ கேனப்பா எழுதி வச்சிருக்கான். யாருங்க இது பேயா? ஏய் என்னங்க எல்லாருமே நம்மளை ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்களே ஒரு டுபாக் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறோம். இந்த கேம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஹாஸ்பிட்டலுங்க. மேலே ஏதாவது வீடு இருக்குமா? ஆமாம் ஏங்க இருக்குதுங்க. சூப்பரா. இந்த கேம் பற்றி என்ன சொல்லணும்னு யாருக்குமே தெரியல. ஒரு பிளாட்லேயே ஒரு வீடு இருக்குமோ? இல்லை ஆமாண்டா. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாரு. ப்ரூக் ஹேவன் இருக்கிற அத்தனை வீடியோ ஒரு பிளாட்டில் போட்டு வச்சிருக்கேன். நம்ம வீடு கட்டலாம்டா. எப்படி? பிங்க் கலர் 10. என்ன வீடு ஓப்பன் ஆகி கிடக்குது. வீட்டில் டோரே இல்லை. யாருங்க கட்டினது? என்னங்க பண்ணோம் யாருக்கு தெரியும்? ஃபுல்லாக நைட் ஆக்கி விட்டு இன்வென்டரி ஆஃப் பண்ணால் இந்த கேம் ரெடி. ஆமாம். பெட்டு எல்லாம் அப்படியே உள்ள இருக்கிறதுலாம் இன்டீரியர்லாம் அப்படியே அச்சசல். இவன் என்ன இந்த கிரியேட்டருக்கு பித்து பிடிச்சிருச்சா? மின்னல் வேறு அடிக்குது. மின்னல் வேறு மின்னுது. யார் இந்த வீட்டை கட்டினது? வீடு ஒரு ஷெட் ஆட்டினாலும் இது என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறது போல பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது. டேய் அங்கே போடுறா. இந்த வீடு ப்ரூக் ஹேவன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரீமியம் வீடாக இருக்கும்போ. அதானே. ஐயோ
என்னங்க இது சைட்டு உள்ளே கிடக்குது. ஹைட்டு மேலே ஏ என்னங்க இது பம்கின்னு. அதனடா வீட்டுக்குள்ள என்னங்க வீடு கட்டி வச்சுருக்கிறேன் இவன். என்ன இதை எவன் கட்டினானே தெரியலடா. இல்லை இல்லை புரியல. என்னக்கா இப்போ நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் வச்சு அதுக்கு பக்கத்தில் படிக்கட்டு மேலே ஏற வச்சுட்டு ஸ்விம்மிங் பூலா அது? தண்ணியும் இல்லை, பெட்ரூம் பாட்டுக்கு அனாதையும் கிடக்குது. பேய் கேம் மாதிரி மேலே ஏதோ இருக்குது, ஆனால் கீழே பார்த்தா எல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்குதுங்க. லிஃப்டா வேலை செய்யல. பேய் கேமில் அப்படி என்னங்க வீடு இது? இதெல்லாம் யாரான வீடாக இருக்குது? இதெல்லாம் யார் கட்டுறது? எவங்க அந்த என்ன ஃப்ரிட்ஜில் ஓப்பன் இருக்கு? உள்ளே எது எடுக்க முடியுமா? எதுவும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு பிளாட்லேயும் ஒவ்வொரு வீடு இருக்குடா. ஓ அங்கேருந்து ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறாங்க. என்ன மெயின் டோருக்கு முன்னாடி படிக்கட்டு வச்சு. மெயின் டோர் எங்கடா முதல்ல? அதானே இதான் மெயின் டோரு. லிஃப்ட்டு. ஓ அந்த சைடு 2 வீடாக பிரிஞ்சுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 2 வீடுங்க. இது ஒரு வீடு தான், ஆனால் இது 2 வீடு. உங்களுக்கு ஒரு சின்ன பக் இருக்குங்க. இது கார் ஷெட்டு போல். லிஃப்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த சைடு வெளியே போகுது. நம்ம யாடா ஏங்க இது அந்த எல்லோ கலர் வீடு. இது அந்த பணக்காரங்க வீடு தான் நினைக்கிறேன். மேக்ஸ் என்னங்க தனி இது சச்சி சாக்கடை தனியா இது? என்னங்க கிளிச்சுங்க. என்னங்க வீடு இது? ஃப்ளோரே இல்லையா? எங்க அவனை எப்படிங்க நடந்து போகிறான்? ஹக்கர். ஐயோ என்னங்க இது அந்த இடத்துல ஏதோ மிதந்துட்டு இருக்குது. படிக்கட்டு எது என்ன எதாவது? ஐயே சீ என்ற வாஷிங் மிஷின். என்ன உள்ள டைல்ஸ் போட சொன்னாங்க. புல்லு. ஓ இங்கே பாத்ரூம் போய் உரம் வச்சு காணும் போல. நீங்களாம் யாருடா? சரி இந்த வீட்டு மேலே போய் பார்ப்போம். என்ன இருக்கு? வந்துடுச்சு விழிச்சு. சரியா குதிடா. என்னங்க இது குதிச்சு மேலே இப்படி இருக்குது. மேலே நார்மலாக தான் இருக்குது. செங்கல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த கேம் என்ன பெட்ரூமே காணோம். எல்லோரும் கொஞ்சம் கேர்ஸ்டாக இருக்கும். முதல்ல வீட்டடி கிளம்பணும். முதல்ல இந்த கேம் விட்டே கிளம்பணும். என்ன கேமுங்க இது? நாங்கள் ஆக்சுவலி இதான் ஒஸ்ல நம்பர் 1 கொடுத்துருக்கோம். ஏய் பார்பிக்யூடா. எல்லாத்துலையும் கீழே இருக்குதா இல்லை கீழே இருக்கிற வீடு மேலே இருக்குதா? ஸ்விம்மிங் பூல் கீழே இருக்குது. இந்த பக் வேறு எங்களுக்கு இருக்குங்க. டக்குன்னு இந்த கேம் விட்டு வெளியே போகணும். அவ்வளோதான் கேஸ், நம்ம வெளியே போயிடலாம். கொஞ்ச நேரம் இதை விளாண்டா பைத்தியம் கொடுத்துரும். ஆமாங்க பைத்தியம் பிடிச்சிருங்க. சரி கைஸ் நம்ம அடுத்த கேமில் மீட் பண்ணலாம். கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டோம். இந்த கேமோட ரேட்டிங் தரணுமா என்ன? ஒன்றுமே இல்லைங்க இந்த கேமில். ஆனால் ப்ரூக் ஹெவன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணாமல் இருந்தாங்க, அது வரைக்கும் நல்லது. நாங்கள் இதுக்கு எவ்வளோ தரலாம்? ஒரு 4.5. 4.5 out of 10. ஓகே இந்த கேமில் எதுவுமே இல்லையே. ஆமாண்டா அடுத்த கேமுக்கு வந்தாச்சு. இந்த கேம் பேர் வந்து கில் நூப்ஸ்னு. அதாவது நூப்ஸை கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எந்த இதில் வர எல்லா கேமையும் விளையாடுறோம். கைஸ் பக்குங்க. என்னங்க பக் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போது இப்படி தான் வச்சு விளாடணும் போல். ஃபோனை இந்த கேமே ஃபுல்லாக லிச்ச கேமா? ஆமாங்க. என்னங்க இது கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே வந்தோடனே பக் ஆயிடுச்சு. நம்ம தாத்தா வாக்கிட்டாங்க. முடிச்சு கூட லோட் ஆகலைங்க. லோட் ஆகலையா? பிளேட்டு நைஃப் என்னங்க இது? ஒன்றுமே புரியலையே. கேம் கொஞ்சம் கிளிக்கெல்லாம் சரி பண்ணால் இது கொஞ்சம் விளாட்லாம். பில்டிங் கூட இப்படி தான் விளாடணுமா? கிராஃபிக்ஸாவது நல்லாவாது இருக்குது. நூபா கொள்ளணும்னு நினைக்கிறாங்க இந்த கேமில். நம்ம இல்லை நூபா கொள்ளணுமா இல்லை நம்ம நூபா மாறணுமான்னு தெரில.
ஸ்டார்டர் வெப்பனா? நம்ம க்ளாக் எடுத்துக்கலாம். நம்மளே அவங்க கொண்டா நம்ம கொண்டாங்க. நம்ம தான் நூபு போலையே, நம்மள நூபுன்னு நினச்சிட்டாங்க. இந்த கேம் ஒன்றுமே இல்லை. we are giving it a 2 out of 10. எஸ், இது விளையாடவே மனசு வரல. 2 வேறு அதனால் 2 out of 10. ஓகே கைஸ், ஸோ அடுத்து நம்ம விளையாட போகிற கேம் எஸ்கேப் ஃபிலிப் ஆபி சர்வைவல் பார்க்கோர். என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எங்க ஆபி ஃபினிஷ் பண்ணால் ஃப்ரீ அட்மினாங்க. ஆனால் இந்த ஆர்பியெல்லாம் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஆபி உண்மையாட்டு தருவாங்களான்னு தெரியாது. அதுக்குன்னு ஃபுல்லாக உட்காந்து இங்கே போடுறா. ஓ, நம்ம மாறிக்கலாம் போலையே. ஸ்பைடர்மேன் மொக்கையிட்டருங்க. ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணணும்னா 25 ரூபா பாக்ஸாங்க. இதுலேயே நம்மளை ஏமாத்தா பார்க்குறாங்கோ. ஓ யூ பேட்மேன். செக் பாயிண்ட் இங்கே கேப்டன் அமெரிக்கா குடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் கேப்டன் அமெரிக்கா பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. ஐயோ, கீழே வந்துட்டோம். பரவாயில்ல, செக் பாயிண்ட் இருக்குது. செக் பாயிண்ட் இருந்தாலும் நம்ம சூப்பர் ஹீரோ சூட் போச்சுடா. ஆமாம், இந்த ஆபி எவ்வளோ தூரம் அங்கே போகணும். இதுக்குன்னு நம்ம தனி வீடியோ தான் எடுத்து போடணும் போலங்க. ஓ, இது பட்டா செத்துருவோமோ? செக் பாயிண்ட் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டோண்டா. இந்த கேமில் நீங்கள் இப்படி குச்சி ஆபி தான் போயிட்டுருக்கணும். அவ்வளோதான் இந்த கேம், மற்றபடி எதுவுமே இல்லை. எண்டிங்கில் கொடுப்பாங்களா கொடுக்கலன்னு வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது டொனேஷன் எதாவது சொல்கிறாங்கடா. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் முடிக்க முடியுதானு. பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த கேமில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இதுக்கு 41%ங்கிறது எல்லாம் நார்மல் ஆபி மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன தப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கேம். அடிக்கடி இந்த டொனேஷன் தான் வருது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிக்குதாடா? சாதாரண ஆபி கேம் தான். இதுக்கு தான் 41% ரேட்டிங்னு தெரியல. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், எண்டில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எண்டில் அந்த அட்மின் தரலன்னு நினைக்கிறேங்க. இன்சைட் பண்ணு ரிவர்ஸில் போடுங்க. எண்டில் அந்த அட்மின் தராதனால தான் இவ்வளோ கம்மி போல். சில கேமில் ஃப்ரீ ரோபக்ஸ் தரேன்னு ஏமாற்றுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ஸ். இந்த இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோனா 8.5. கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. 8.5 அவுட் ஆஃப் 10. கைஸ், அடுத்து விளையாட போகிறது டோன்ட் டச் தி நூப்ஸ்ன்ற கேம் தான். அப்புறம் அந்த போன கேமில் எதுக்கு ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு. வெளியவே போக முடியலங்க. வெளியே போனால் மறுபடியும் அந்த கேமுக்குள்ளேயே தள்ளி விட்டுருதுங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட மனசை மாற்றிக்கிட்டு இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்க போகிறோம். 5.5. ஆமாங்க. இப்போ இந்த கேமுக்குள்ளே வந்துடலாம். இது என்னன்னா டோன்ட் டச் தி நூப்ஸ். இது என்ன அல்ட்ரா ஈஸி மோட்ஸ். அல்ட்ரா ஈஸி மோட், சூப்பர் ஈஸி மோட், ஹெல் மோட், நாட் ஈஸி மோட். நம்ம என்ன போடுவோம்? நாட் ஈஸி மோட் போவோம். என்னங்க சுற்றுது? என்னங்க மண்டாலா சுற்றுது? எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். எதுக்கு போவோம்? யாருக்கு தெரியும்? டான்ஸ் ஃப்ளோர் ஆஃப் ஹெல். நோபடி குட் பீட் திஸ் ஆபி. ஏங்க இது ஆபி கேமுங்க. ஐயா கேம் பண்ணிட்டாங்க. டான்ஸ் ஃப்ளோர்னு போட்டிருந்தீங்க. டேய், நான் அதை மட்டும் டான்ஸ் ஆட்டுக்கிறானுங்க. இல்லை இவங்க நூப்ஸை தொடாமல் நம்ம போகணும்டா. ஓஹோ, ஷீல்டு. ஓஹோ, எங்கே தான் வந்தான் போடாங்கிட்டு இது போய் இந்த வீடியோவில் முடிச்சிடலாம் போலங்க இந்த ஆபியை. ஷீல்டு வச்சுருக்கோண்டா. ஷீல்டு வச்சு கொண்டாங்க. எல்லாம் டர போட்டாக்குறாங்க. ஷீல்டு என்ன? ஓ, ஷீல்டு கிளிக் பண்ணாதான் வரும் போல். கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணா ஷீல்டு. ஓ, 1 செகண்டுக்கு தான் வரும் அது. என்னங்க இந்த நூபலை எப்படி பண்ணுதுங்க? பின்னாடி துரத்திட்டேன். கரண்ட் சாங் டோக்கியோ மசி.
ஏங்க லேக் ஆகுதுங்க இந்த கேமு. நீ போகடா. டேய் கொண்டுட்டாங்க. ஏய் சை நல்லா வேணுங்க இது. இந்த நூபுக வேற டான்ஸ் ஆடுறன்ற பேரில் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. டாக்ஸி கேமு போயிட்டு அங்கே பாருங்க அந்த நூபுங்களெல்லாம். நம்மளையும் கொண்டு அதையும் போய் சூசைட் பண்ணிக்குது. நம்மளே போய் பண்ணிக்கலாம் போங்க. இதுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் ஆகுனா ஒரு 3. அங்கே பாருங்க இந்த சர்வரில் எத்தனை பேர் இருக்கணும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அது ஏன் தெரில. 3ங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த கேம். ஆமாம், நாங்கள் இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஆடின கேம் தான் மாதிரி தான் நினைக்கிறேன். ஆர்பி ஸ்கிபிடி ஃப்ரீ விஐபி ப்ரூக்கு ஒன்று ஆர்பி ஸ்கிபிடின்னு போட்டு வச்சுருக்கானுங்க. அதே நம்மக்கிட்ட என்னங்க இது, அதில் ஏதோ டவரில் ஸ்கிபிடி டாய்லெட் கூட சண்டை போடுற மாதிரி இருந்தது. இன்னும் கண்ணாடி கூட இது நம்ம ஃபஸ்ட்டு விளாண்ட கேமு. இந்த கண்ணாடி கரெக்டாக போனோம்ல அதுங்க. ஃபினிஷ் த ஆபிட்டோ கிளிக்டோ பை ரிவைவ். எதுக்கு ரிவைவ்? அதான் நான் பாம்னி. என்னது இது? இப்படி போகும். கிளிக் பை ரிவைவ். ரிவைவ் எத்தனை? 49 ரூபா. நக்கு. இதில் ஒரு ரோடு போகுதுங்க. ஆபியா? ஐயோ எங்கே நம்ம ஸ்கேம் பட்டாங்க. ஸோ ஸ்டேஸ் இங்கே இதில் ஒரு ஆபி. அங்கே என்னடானா கிளாஸ் உடைக்கிறது. இங்கே நான் ஆபி. இப்போ எங்கே போகணும்? சூசைட் பண்ணிடலாம். இந்த கேம் விளாட தற்கொலை பண்ணிட்டேன். இந்த கேம் விளாட இதான் பண்ணி ஆகணும். இங்கே ப்ரூக் ஹேவன் சொல்லிட்டு எதுக்குங்க இந்த கேம்லாம் வைக்கிறாங்க? அதானே எல்லாரும் நம்மளை ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸ்கேம். வி ஹேட் திஸ் கேம் கைஸ். இதுக்கு நான் கொடுக்குறதே ஒரு 2. ஒன்றுமே இல்லை. ப்ரூக் ஹேவன் பேரை சொல்லிட்டு என்ன இதுக்கு வைக்கிறீங்கன்னு தெரில. என்ன இலவியா இது நீங்களும் வச்சிடலாம். அடுத்து என்னது? ஐ டேர் யூ. கைஸ் அடுத்து நம்ம பேசுறது விளையாடுற கேம் என்னன்னா ஐ டேர் யூ. இதில் அப்படி என்னதான் இருக்குது? இதை க்ரியேட் பண்ண பேர் ஐ டேர் யூ. இதை பார்க்குறதுக்கு மனசை கல்லாக்கிக்கங்க. பிகாஸ் ஐ டேர் யூ. இதில் என்ன பண்ணணும்? நம்ம இங்கே ஓப்பன் ஃபீல்டில் வச்சுட்டாங்க. காரில் ஏறணுமோ? வார்னிங் ஃபார் வெயிட்டிங் ஃபார் பேசஞ்சர்ஸ். யாருங்க எல்லாரும்? இனி 25 செகண்ட் தான் இருக்கும். சேட்டில் ஒரு மெசேஜை போடுவோம். கம். ஓ சாரி. இன்னும் 12 செகண்டு. எவ்ரிபாடி நாங்கள் ஒரு மெசேஜை போட்டு விடுவோம். எல்லோரும் வந்துடுறாங்க. ஒரே ஜாலியாக இருக்குங்க. ஐ டேர் யூ டு லீவ் த கேம். அப்படி இந்த கேம் என்ன இருக்கிறோம் பார்த்துடலாங்க. டேர் யூ டு லீவ் த கேம். என்னதான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். கிரியேட்டர் பேர் ஐ டேர் யூ. இங்கே உங்களுக்கு சிறப்பாக இன்னொரு கேம் இருக்குங்க. செகண்ட் கேம். ஒரு பிளேயர் கூட இந்த கேமில் இல்லை அப்படின்னு அந்த கேம் பேர் அப்படி. ஏய் என்னங்க இது? ஐ டேர் யூ. ஜார்டன். யாரா அவன்? கோமாளி. ஜார்டன். வாட்ஸ்அப் நர்ட்ஸ். ஐம் ஜார்டன். வெல்கம் சொல்கிறாங்க. எங்க? வெல்கம் டு மை பேஸ்மெண்ட். டேய் வேணா பேஸ்மெண்ட்டா? டேய் இங்கே வர்றா. ஐ நோ இட்ஸ் பிரிட்டி கூல். ஐ ஹவ் கலெக்டட் சம் திங்ஸ். மூஞ்சி மாதிரி இருக்குது. ஆசம் ஸ்டஃப். கன்றாவியாக இருக்குது. போட. ஏய் என்னடா அது? பேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு உள்ள சோஃபா டிவி சாவிடா. If you see anything be useful feel free to take it. Do not touch my keys. தொடுண்டா. லெட்ஸ் ப்ளே சம் ட்ரூத் ஆர் டேரா. யாருங்க இவன்? கேம் பேர் அப்போ ட்ரூத் ஆர் டேர். ஐயோ டாக்ஸிக் கேம் இஸ் நான்தான். கால் டேர்.
டீ டீ நாங்கள் எப்படா சொன்னோம்? வருவேன்டா, என்னடா பண்ணுவ? எங்கடா ஜார்டன்? ஜார்டன், ஐ டேர் யூ டு கோ வித் மீ டு த ஹாண்டட் ஹவுஸ். வரேன்டா போலாம். சை, ஒன்றா அந்த கிளை வீட்டில் பிடிச்சி கொடுப்பாங்க. கிராணி இன் நெய்பர்ஹுட் அண்ட் கலெக்ட் கீஸ் ஃபார் மை கலெக்ஷன். லெட்ஸ் டூ இட். ஏதோ டசாக்கு. ஏமா அமைதியர்மா டசாக்கு. எங்கடா போனோம்? எங்கே போனோம்? வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. ஃபாலோ மீ. But you gotta stay away from the cops. Yeah, cops will mess you up in this town. Jordan, எங்கே போனீங்க? ஜார்டன் என்னாச்சு? Don't get caught. This place is awesome. ஸ்டோரி கேம் போலங்க. ஆமாங்க, பட் watch out, cops run fast. Don't follow me. Follow the lamp lights. எப்படி போகணும்? இப்படியா? Pro tip, move through the houses. ஹாண்டட் ஹவுஸ்ங்க. ஓ, அங்கே இருக்குது காப். போலீஸ் பார்த்துக்கிறாங்க. அங்கே அண்ணா ஹவுஸ் சொல்கிறாங்க. நாங்கள் டாச் பண்ணிட்டே போவோம். எங்க அவனுக்கு ஏம் லாக் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். டேய் விட்றா. போட்டாங்க. ஸ்டோரி ஃபர்ஸ்ட்ல இருந்தா யாருக்கு தெரியும்? அவ்வளோதானா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் தப்பிச்சிங்கன்னா போயிடலாங்க. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. மறுபடியும் எல்லாம் இந்த கேம் விளையாட முடியாது. ஸோ இதுக்கு நம்ம 7.5 அவுட் ஆஃப் 10. செகண்ட் கேம் தாங்க சிறப்பான சம்பவம். கைஸ், நான் சொன்ன கேம் இதுதாங்க. டு நாட் ஜாயின் திஸ் கேம். வெரி ஸ்கேரி. இல்லை 16+, இதில் ஏஜ் 9+. உள்ள ஒருத்தங்க கூட இல்லை. நாம தான் போகிறோம். ஏதோ ஒரு பென்னிவைஸோட பையனாடி. பென்னிவைஸோட ரிப் ஆஃப். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த கேமில். பேய் கேமா? என்னடா இது? என்னது இது? ஏங்க ஏற்கனவே இருக்காங்க. அப்போ என்ன எவனும் இல்லைன்னு காட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் தான். நம்ம ஜாயின் பண்ணக்கப்புறம் ஜாயின் பண்ணிடுறோம் போல. ஆமாம், இதில் என்ன பண்ணோம்? இன்னொருத்தன் ஆர்மி மார்ஃப். என்ன பண்ணுவீங்க? என்னங்க அவன் மூஞ்சி இது? ஆர்மிங்க. பிஸ்டல். ஒரு செகண்ட் கதி கலங்க வச்சிட்டாங்க. டீன் டைட்டன்ஸ் கோவா. கோல்டன் டார்ச் லைட். கீழே குதிச்சலாம் போல. இங்கே இந்த கேமு ஏதோ ரிப் ஆஃப்னா. ஏரியா 51ன்னு ஒரு கேம் இருக்குங்க, அதோட ரிப் ஆஃப் தாங்க இது. எத்தனை புல்லட் பாருங்க. நம்ம ஏற்கனவே சுட்டுருக்கோம். இல்லை, நிறைய என்டிடிஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதை நம்ம போடணும். இப்போ டீன் டைட்டன்ஸ் நான் காப்பாற்றுவான். அவன் பேர் வேறு தெரியாங்க. நான் டீன் அவனை சுடணும் போல. ஆடாங்கிட்டு ஒரு கைங்க எங்க போட்டு தருவா. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம கூட ஒருத்தர் ஜாயின் பண்ண அவன் தாங்க இது. ஸ்டார் செத்து தலை. எஸ், நம்ம கிட்டேவா எவ்ரிடே நம்ம கூட தான் சுற்றிட்டு இருக்கிறான். நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோமா டீன் டைட்டன்ஸ் கோக்கு? நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறா இல்லை இவன் ப்ரொமோஷன் வைக்கிறானுங்களா? என்னங்க பின்னாடி இந்த காணோம். எங்கடா மாட்டி தோஞ்ச? வரான். க்யூட்டாக இருக்குங்க. சச்சக் சச்சக். மீண்டுமா? நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. ஐயா, நாங்கள் மறுபடியும் வருவோம். இங்கே என்ன செக்கு போட்டான். ஏயாச்சை படி என்னையா கேம் இது? என்ன ஐட்டங்களோ. இதை ஆக்டிவேட் பண்ணணுமா? பார்வையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ST4R என்கிற ஒரு மர்ம நபர் கைது செய்யப்பட்டார்.
இந்த கேம் போர் தான் அடிக்குது. ஒன்றும் இல்லையே, ஏன்னா இருந்தாவது நல்லா இருக்கும். நம்ம அப்படின்னா செப்பாய் கூட மாற்றி சுற்றிட்டு இருக்கிறோம். அது ஜாலியாக போயிடுச்சுங்க. ஒரு கதவு இருக்கு. ஐயோ, என்னங்க இது? பொம்மையெல்லாம் வருது. போயிடுச்சு. அது அங்கேயே கிளிச் ஆயிடுச்சுங்க. பாய். இந்த கேம் ஒன்றுமே இல்லைங்க. 4 ஸ்டார் கூட டிஸ். ஐயோ ஷ்ரக்கு ஷ்ரக்கு. ஐயோ நான் விட்டுரு. என்னங்க பண்ணுறாங்க? வந்தா முட்டை சாம்பிள் விட்டாங்க. இந்த கேம் மொக்கங்க கைஸ். கொடுக்குற ரேட்டிங் வந்து 2 கொஞ்சம் கம்மி தான். ஒரு 3.5 தரலாம். ரோடில் இருக்கு. ஊபரா டாக்ஸியோ? ஊபர் பிடிச்சி கேம் விட்டு வெளியே போகிற பிரச்சனை. ஊபர் விஐபி ஆண்டா. ஊபர் பிடிச்சி எங்கடா கூப்பிட்டு போறீங்க? செத்து போயிட்டான். கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த கேம் 3.5 கைஸ். லாஸ்ட் இதுதான் நம்மளோட டாப் 1 கேம். ஸ்பைடர்மேன் ஆபின்னு போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு கேமுன்னு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை. 14% இந்த கேமு விளையாடி பார்ப்போம். எவனோ ஒருத்தன் ஜூ குவே தேவ்னு எவனோ கிரியேட் பண்ணியிருக்கிறான். என்னது இது? அடா பைத்தியம். நாங்கள் இது ஃபுல்லாக ரோபாக்ஸ் கட்டணுமா? இதுக்கெல்லாம் என்னன்னே தெரியல. இதெல்லாம் உட்கார கூட முடியாதா? சரி நம்ம ஆபிக்கு தான் போவோம். அந்த சைடா நாங்கள் வெப்பு வருது. ஏய் ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஸ்டார் பிளாக்ஸ் காஃபி குடிக்கலாம் போலயே. பாய் என்ன பண்ணு இப்போ? காஃபி குடிக்க எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான். நமக்கு ஒரு காஃபி பை. சரி ஸ்ட்ராபெரி லாட்டே. 3 ரோபாக்ஸ் ஆகுங்க. போடா டுபுக்கு. வேணாம் வாங்கலாம். சரி எல்லாத்துலேயும் இந்த மண்டை மட்டும் ஓடவே மாட்டேங்குது. சரி அவ்வளோ தூரம் போகாது போலங்க வெப்பு. ஓகே நம்ம போய் சேர்த்துருவோம். எல்லாத்துலேயும் தலை மட்டும் வெள்ளை கலர் ஆக்கி வச்சுருக்காங்க. வால்ஸ் வித் திஸ் கலர் ஆர் கிளைம்பபிளா? நம்ம நேரம் மட்டும் ஸ்பைடர்மேனை மாற்றினா. வெப் ஷூட்டர் யூஸ் பண்ணாதே இந்த ரூட்டில் போக முடியும் போல். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறானுங்களே, பரவாயில்லையே. முன்னாடி போய் யூஸ் பண்ணும் போல். அங்கே நல்ல பெரிய கேப் இருந்தது. அதுக்கே பரவாயில்லையே, அவ்வளோ மோசமால இல்லையா? ஏதோ இருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்லாவே ரேட்டிங் கொடுத்துருக்கோம். அங்கே ஒயிட் கலர் லைட் இருக்குது, அங்கே அடிக்கணும் போல. ஐயோ நம்ம கூட வந்துருக்கோம். அவ்வளோ ரீச் ஆகணும். கீழே போயிட்டு அனுப்புகிறோம். சேர்த்துட்டேன். நம்ம கரெக்ட் டைமிங்கில் போயிட்டோங்க. வந்துருப்போம். இந்த கேமில் ஒன்றும் இல்லைங்க, ஆபி முடிச்சா போதும். இப்போயே முடிச்சிடலாம் போல, சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப சிறுசாக இருக்குங்க ஆபி. கொஞ்சம் லாங்காக வச்சுருந்தாங்க இருந்திருக்கும். நடுவில் லேசர் போல். ஆமாண்டா. தாண்டி எப்படி போகிறது?
அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லலே எந்த கேம் பிடிச்சிருந்தது அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையாகவே ரேட்டிங் தந்துருக்கலாம். இது இந்த இடத்துல போட்டலாம். இது எங்களோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் செத்துட்டே இருக்கும். சந்திக்கிறோம். பாய். சப்ஸ்கிரைப் கைஸ்.